அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம நானிமா சமையலில் நான் சிம்பிளாக ஒரு சட்னி செய்ய போகிறேன். கொத்தமல்லி சட்னி. அது ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு. இந்த அல்சருக்கு, பித்தத்துக்கு எல்லாம் ரொம்ப நல்லது. இன்ஷால்லாஹ் இது மாதிரி அதுக்கு தேவையான பொருள்: நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன், உளுத்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூனு. அதை நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். வறுத்துட்டு அதில் காஞ்ச மிளகா ஒரு 4 போட்டுக்கிறேன், ஒரு 4 பல் பூண்டு, புளி கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா வதக்கிட்டு அதிலே அந்த பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டு அதிலே நல்லா வதக்கலாம். இன்ஷால்லா ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் இன்ஷால்லா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நான் போடுற வீடியோ வரும். நல்லா வதக்கிட்டு அப்படியே கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு எடுத்துகிட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது. இன்ஷால்லா வாரத்தில் ஒரு 2 முறை இந்த மாதிரி கொத்தமல்லி சட்னி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வயிறு உபசம், பித்தம், இந்த தலை சுற்றல், பித்தத்துக்கெலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. அதை அப்படியே நைஸாக அரைச்சிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு போட்டு தாளித்து அப்படியே 2 கிண்டி அப்படியே இறக்கணும். இன்ஷால்லா இறக்கிட்டு அதில் சுட சாதத்தில் நல்ல ஒரு ஸ்பூன் தாராளமாக போட்டு அப்படியே நல்லா பிசைஞ்சு, தேவைப்பட்டால் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். அதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது. இன்ஷால்லா இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இன்ஷால்லா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் போடுற வீடியோலாம் இன்ஷால்லா கண்டிப்பாக டெய்லி பாருங்கள்.